அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது அபி சொல்றாங்க, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க அப்பா அந்த கடைய வாங்குனா ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும் தெரியுமா? இவ்ளோ நாள் எவ்ளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாரு அபி, இனிமே உங்க வீட்ல இருக்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டே வராரு. 2 பேருமே சேர்ந்து கார்ல பேசிட்டே வராங்க. அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து ஆட்டோல வந்துட்டே இருக்காங்க. வரும்போது, "என்ன அபி வந்துட்டாளா? நீ ஃபோன் பண்ணி கேளு." அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்றாங்க. "நான் ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சிவராமன் ஃபோன் பண்றாரு. "அபி எங்கம்மா இருக்க? வரியா?" அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்துட்டே தான்ப்பா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் அங்க வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "சரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. "அபி வந்துட்டே இருக்காளாம்." அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு. "ஓ! அப்படியா? நல்லபடியா வந்தா போதும். இந்த கடைய நல்லபடியா நம்ம வாங்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு ஆட்டோல வந்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த முரளி ஏற்பாடு பண்ண அந்த ஆட்டோக்காரங்க அங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க தான். இங்க தான் இந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வந்து அப்படியே ஆட்டோவ இடிக்கிற மாரி ஆட்டோவ அப்படியே நிறுத்துறாங்க. இறங்கி சிவராமன் எல்லாருமே வராங்க. வந்த உடனே அந்த ரவுடிங்கலாம் கேட்குறாங்க, "எதுக்காக ஆட்டோவ இடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க தானே வந்து இடிச்சீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு. "நான் இடிச்சேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப அபியோட அப்பா சொல்றாரு, "இங்க பாருங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம். நீங்க தேவையில்லாத எங்கேயாவது பிரச்சனை பண்ணாதீங்க." அப்படின்னு அபியோட அப்பா சொல்றாரு. அப்ப பேசிட்டே இருக்கும்போது அந்த ரவுடிங்க அந்த பணத்த அப்படியே எல்லாத்தையும் அப்படியே புடுங்குறாங்க. புடுங்கும்போது அப்படியே சிவராமன் கத்துறாரு, "விடுங்க, விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. அப்ப பின்னாடியே அபி, ராகவ் 2 பேருமே கார்ல வராங்க. ராகவ் அப்படியே கத்துறத பார்த்தோனே இறங்கி ஓடி வராரு. ஓடி வந்து அந்த பணத்த அப்படியே புடுங்குறாரு. புடுங்கி அவங்க அபியோட அப்பா கிட்ட குடுக்குறாரு. அந்த ரவுடிங்கள போட்டு அடி என்ன அடிக்கிறாரு. அடிச்சுட்டே இருக்காரு. அப்ப அபி, அனு 2 பேருமே சேர்ந்து ஒரு ரவுடிய புடிக்கிறாங்க. புடிச்சு அவங்கள போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க. "எதுக்காக பணத்த வாங்க வந்தீங்க? யார் நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறான். நல்லா அப்படியே ஒரு மாரி கண்ண உருட்டி பார்க்குறான். அபி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே, "இவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அந்த ரவுடிய அபி, அனு 2 பேரும் புடிச்சு அப்படியே கீழ தள்ளி விட்டுட்டு அங்கருந்து அப்படி தப்பிச்சு ஓடிட்டான். அபி போய் கீழ விழுந்துட்டாங்க. அத பார்த்தோனே ராகவ் "அபி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து தூக்க வந்தாரு. அதுக்குள்ள ராகவ் கிட்ட இருந்த அந்த ரவுடியும் சேர்ந்து ஓடி போயிட்டான். அப்படியே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, தூக்குறாங்க. "என்ன அபி உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க. நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாங்க. போன உடனே உள்ள கூப்பிடுறாங்க. அதே மாதிரி சைன் பண்றாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. பத்திரம் எல்லாமே பதிவு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பாயம்மா கிட்ட சொல்றாங்க, "இவர் தான் என்னோட மாப்பிள்ளை." அப்படின்னு சொல்லிட்டு. "ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்க. ஆனா குடும்பமே நல்லவங்களா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வீட்ல இருந்து தான் நீங்க 2 பொண்ணு எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. நீங்க நல்லா பார்த்துக்கங்க." அப்படின்னு அந்த பாயம்மா சொல்றாங்க. "சரி எங்க பாயப்பா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரு வந்துட்டு இங்க சைன் பண்ணிட்டு, அவர் அங்க விசா வந்து வாங்கணுன்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயம்மா அங்கருந்து போறாங்க. அப்ப அபியோட அப்பா கேட்குறாரு, "அந்த ரவுடிங்கள இங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அந்த ரவுடிங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "சரி, யாரா இருக்கும்? எதுக்காக பணத்தெல்லாம் புடுங்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கேட்குறாரு. "ஒண்ணுமே புரியலையேப்பா. இனிமே தான் கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அபி ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடம் நல்லபடியா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. அதுக்கு காரணமே நீங்க தான் மாப்ள. நீங்க மட்டும் இல்லன்னா இந்த இடத்த எங்களால வாங்கியிருக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி கைய பிடிச்சு அப்படியே தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. "இதுல என்ன மாமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "கங்ராச்சுலேஷன்ஸ்மா, சூப்பர். இடத்த வாங்கிட்டீங்க. சூப்பர், சூப்பர். இனிமே கடை எல்லாம் நல்லா நடத்துவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அபி விஷ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க 3 பேருமே. "சரி நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அபி, ராகவ், அனு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க, "ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது." அப்படின்னு அபி சொல்றாங்க. அத கேட்டோனே முரளி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "என்னது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா? எப்படி முடிஞ்சுது? நாம தான் அந்த பணத்த எடுக்க சொன்னோமே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி டென்ஷனா அப்படியே கோவமா பார்க்குறாரு. அப்ப அபி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி பணத்த வந்து பேங்க்லேருந்து எடுத்துட்டு ஆட்டோல போகும்போது, அங்க நெறைய ரவுடிங்கலாம் வந்து அந்த பணத்த அப்படியே புடுங்குனாங்க. ராகவ் தான் காப்பாத்துனாரு. காப்பாத்தி அந்த பணத்த எங்க அப்பா கிட்ட குடுத்து ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சு, எல்லாமே நல்லபடியா முடிச்சதே ராகவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அபி அத கேட்டோனே அஞ்சலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா சுந்தரி மட்டும் அப்படியே கடுப்பாகுறாங்க. ஐயோ கடவுளே! இவங்க இடத்த வாங்கிட்டாங்களா? அந்த பணத்த அடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. "இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "ஆமா பாட்டி. யாருன்னே தெரியல அந்த ரவுடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "ஏதோ நல்லபடியா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. அதுவே போதும்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "இருந்தாலும் அந்த ரவுடிங்க யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே எழுந்து போறாங்க. அங்கருந்து ஸ்வீட் செஞ்சு கொண்டு வராங்க. அனு எல்லாருக்குமே சேர்த்து குடுக்குறாங்க. "பாட்டி பாட்டி இருங்க, இருங்க.
இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. என்ன ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்குது, ஓ ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா கேட்குறாரு. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஆனால் முரளிக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது, அப்படியே சுந்தரிக்கும் அப்படியே எரிச்சலாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஸ்வீட்டாக சாப்பிட்றீங்க, வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு. அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அப்போது நாம் நினச்ச வேலை எதுவுமே நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டனில் போய் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அந்த ரவுடிங்க ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம், அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து எங்களை போட்டு அடிச்சுட்டு அந்த பணத்தை பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே யார்? ராகவா? ஆமாம் ஆமாம், அவர் தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறான். ஓ! ஏன் உங்களால அந்த ஒரு வேலைய கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமா திட்டுறாரு. நாங்க நல்ல வேளை தப்பிச்சு போனோம்னு சொல்லிட்டு பெருமைப்படுங்க. இல்லன்னா இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டியிருப்போம். அப்படி மாட்டுனா அடிக்கிற அடியில உங்க பேர் தான் நாங்க சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்றான். என்ன இப்படிலாம் பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. வேற எப்படி பேச சொல்றீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. பணத்தை எங்களால எடுக்க முடியல. எனக்கு இப்பயே பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்றான். நான் எங்க போவேன் அவ்ளோ பணத்துக்கு? என்கிட்ட அவ்ளோ பணம்லாம் இல்ல அப்படின்னு முரளி சொல்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை பணம். இல்லை எல்லாம் உண்மையை வந்து உங்கள் வீட்லேயே சொல்லிவிடுவோம் அப்படின்னு அந்த ரவுடிங்க எல்லாருமே மிரட்டுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே யோசிக்கிறாரு, ஐயோ என்ன இது, இந்த ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து பணத்தை கேட்குறாங்களே, என்ன பண்ணுறதே தெரியல, இவ்வளோ பணத்தை நான் எப்படி ரெடி பண்ணுவேன், ஐயோ கடவுளே, எல்லாம் அந்த அபீராகும் 2 பேரும் சேர்ந்து சொதப்பட தான், இவங்க அங்கே போனதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து அப்படியே சுந்தரி வராங்க. வந்த உடனே என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ மட்டும் இப்படி டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. அத்தை எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்ச எதுக்காக நீ இப்படி கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் என்னோட கோவத்தை எதுக்கு அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு. சரி சரி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, நீ கத்தாத, நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. என்ன அத்தை பண்ணுறது, இப்போ அந்த ரவுடி என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த பணத்தை என்னால் திருட முடியல, நீ பணத்தை கொடு, எல்லா பணமும் எனக்கு வேணும்னு கேட்குறான், நான் எங்கே போவேன், அவ்வளோ பணம் என்கிட்ட ஏது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக பேசுகிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, உங்ககிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்கும், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. இப்போ என்ன அத்தை பண்ணுறது, பணத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை, ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அஞ்சலிக்கிட்ட கண்டிப்பாக கொஞ்சம் நகைலாம் இருக்கும், அந்த நகையெல்லாம் விற்றா உனக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. அதை கேட்டோன்னே அப்படியே முரளி சொல்கிறாரு, ஐயோ அவங்க நகை எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பார்த்துக்கோ, இப்போ நீ தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே ஒரு வழி அதுதான், அப்போ அந்த பணத்தை திருடலான்னு நினச்சி அந்த பணமும் திருட முடியல, கண்டிப்பாக இதான் பண்ணணும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே போகிறாரு. நல்ல வேலை இவங்ககிட்ட ஒரு ஐடியாவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ஒரு பக்கம் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், கண்டிப்பாக எல்லா நகையும் நம்ம எடுத்துடலாம், எடுத்து விற்றா மட்டும்தான் அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்படியே அஞ்சலியோட ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு, சாவியெல்லாம் தேடுறாரு. தேடி ஒரு வழியாக அந்த நகை எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு பார்க்குறாரு. ஓகே இவ்வளோ நகை இருக்கா, இது எல்லாத்தையும் விற்றா கண்டிப்பாக ஒரு 20 லட்ச ரூபா இப்போதைக்கு கிடைக்கும், அது வரைக்கும் அவனுங்கிட்ட கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மீதி பணத்தை தரேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த நகை எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. அப்போ அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னங்க எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது வெளியே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம், இவகிட்ட மட்டும் மாட்டியிருந்தால் அவ்வளோதான், நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக போகிறாரு. போயிட்டு அந்த நகை எல்லாத்தையுமே விற்றுட்டு பணம் எல்லாமே ரெடி பண்ணுறாரு. ஒரு 20 லட்ச ரூபா பணம் கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அது வரைக்கும் நான் தரேன், நீங்கள் யாரு கண்ணுலேயும் மாட்டக்கூடாது, நீங்கள் எங்கேயாவது போயிடுங்க, மீதி பணத்தை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரி எவ்வளோ பணம் வச்சுருக்க அப்படின்னு அந்த ரவுடி கேட்குறாரு. என்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி எந்த இடத்துக்கு வரணும், எங்கே வரணும் அப்படின்னு அந்த ரவுடி கேட்குறாரு. அதே மாதிரி முரளி இந்த இடத்துக்கு வாங்க, நான் எல்லா பணமும் தரேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ரவுடிங்க எல்லாருமே வராங்க. வந்துட்டு பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. இங்கே பாரு, ரொம்பலாம் டைம் தர முடியாது, மீதி இருக்க பணத்தை சீக்கிரமாக செட்டில் பண்ண வழியை பாரு, இல்லை உன்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அதையே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, பணம் பணம்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, நான் இதுவே எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. உனக்கு அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தேவை பணம் அவ்வளோதான், ஏன்னா உன்னால் தான் எங்களால் வெளியே வந்து வாழவே முடியல, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்துட்டு கிட்னாப் பண்ண சொன்னேன், அதை பண்ணோம், அதனால் நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம் தெரியுமா, இப்போ நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் வாழறதுலாம் எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறான். சரி சரி நான் தரேன் நீங்கள் போங்க, இங்கேத்துக்கு இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அங்கேருந்து அந்த ரவுடிங்க போகிறாங்க.
அப்படி யோசிக்கிறாரு. அப்பா! இப்ப தான் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா இவனுங்களோட பிரச்சனைய முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு வராரு. ஐய்யய்யோ! வீட்டுக்கு போனா அஞ்சலி கிட்ட மாட்டுனோமே! ஒண்ணுமே புரியலையே! என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அப்படியே டென்ஷனாவே முரளி யோசிச்சுட்டு வராரு. வீட்ல அஞ்சலி இருக்காங்க. அப்ப சொல்றாங்க பாட்டிக்கிட்ட, "இல்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் இருக்கு. அதுக்கு நான் போகணும்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா இப்போ வாயும் வயிறுமா இருக்க. இப்ப எப்படிம்மா போவ?" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கார்ல தான் போறேன். போயிட்டு உடனே வந்துருவேன்." அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. சரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி. அப்படியே வராங்க. சரி எந்த புடவ கட்டலாம்? என்ன நகை போடலாம்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பீரோலேருந்து அப்படி தேடுறாங்க. பார்த்தா நகை பாக்ஸ் எல்லாம் எடுக்குறாங்க. எடுத்தா ஒண்ணுமே இல்ல. என்ன இது ஒரு பொருள் கூட இல்ல. வெறும் நகை பாக்ஸ் மட்டும் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்காங்க. ஐயோ! என்ன இது? அப்படி சொல்லிட்டு அந்த பீரோவ நல்லா தேடுறாங்க. எதுவுமே இல்லையே! எல்லாத்துலயும் காலி பாக்ஸ் தானே இருக்கு. நகைலாம் வச்சு இங்க தானே இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா அஞ்சலி எல்லாத்தையுமே தேடுறாங்க. அங்கேருந்து அப்படியே முரளி வராரு. வந்தோனே ஐய்யய்யோ! இவ என்ன எல்லாத்தையும் தேடி நகை பாக்ஸ்லாம் காலியா எடுத்து வச்சிருக்கா? மாட்டிக்கிட்டோமா? நல்லா மாட்டிக்கிட்டோமே! ஒண்ணுமே புரியலையே! இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி டென்ஷனா அப்படியே ஒரு மாரி பயங்கரமா அப்படியே ஒரு மாரி இப்படி வராரு. வந்து உட்காராரு. "என்னங்க இங்க நகை எல்லாமே வச்சேன். காணோம். வெறும் பாக்ஸ் தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. "அஞ்சலி இங்க வாங்க. அம்மம்மா உங்ககிட்ட நான் பேசணும்." அப்படின்னு சொல்றாரு. வந்து அப்படியே பக்கத்துல உட்கார்றாங்க. "இல்ல அம்மம்மா உங்ககிட்ட நான் சொன்னேன்ல ஒரு கடை ஒண்ணு வருது. அத வாங்கணும்னு சொல்லிட்டு." "ஆமா சொன்னீங்க. அவ்ளோ பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேனே." அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "இல்ல அம்மம்மா அந்த கடைய கொஞ்சம் வாங்கி எப்படியாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால இந்த நகையெல்லாம் நான் தான் கொண்டு போய் வித்துட்டு ஒரு 20,00,000 பணத்த ரெடி பண்ணி குடுத்துட்டேன். மீதி இன்னும் கொஞ்சம் பணம் வந்து ரெடி பண்ணணும்." அப்படின்னு முரளி சொல்றாரு. "என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நானே நகைய குடுத்துருப்பேன்ல." அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "இல்ல குடுத்துருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும்ல." அப்படின்னு முரளி சொல்றாரு. "இப்ப மட்டும் என் மனசு கஷ்டப்படாதா? பாருங்க வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்கு. ஒரு நகையே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. "இல்ல அம்மம்மா கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க. நான் இந்த பிசினஸ் பண்ணி கொஞ்சம் பணம் எனக்கு வரும். வந்த உடனே அந்த நகை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மீட்டு குடுத்துறேன் ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறாரு. அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க உங்கள விட எனக்கு பணம்லாம் முக்கியமே கிடையாது. நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க வந்து சம்பாதிச்சு கண்டிப்பா எனக்கு அந்த பொருள் எல்லாத்தையுமே மீட்டு குடுத்துருங்க." அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. "கண்டிப்பா அம்மம்மா. உங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிசினஸ் செய்ய போறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் அம்மம்மா. உங்க பேர தான் நான் வைக்க போறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி. பார்த்துட்டு "சரிங்க உங்களுக்கு எது தோணுதோ அத செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வீட்ல இருக்க யாருக்கும் இது தெரிய வேணாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "இல்ல அம்மம்மா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க." அப்படின்னு முரளி சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே முரளி போறாரு. அப்பா! இவகிட்ட இருந்து தப்பிச்சோம். ஐய்யய்யோ! இவகிட்ட மாட்டியிருந்தா அவ்வளோதான் போல இருக்கு. எப்படிலாம் பேசி சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனா போறாரு. அங்க வந்து அப்படியே சுந்தரி பார்த்துட்டு வராங்க. என்ன நடந்தது? ஏதாவது ஒண்ணு பண்ணீயா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பண்ணேன். அஞ்சலியோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டு ஒரு 20,00,000 பணம் ரெடி பண்ணி அந்த ரவுடிங்க கிட்ட குடுத்துட்டேன்." அப்படின்னு முரளி சொல்றாரு. அப்பா! அஞ்சலி எதுவும் கேள்வி கேட்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "எல்லா விஷயம் நான் போயிட்டு வரதுக்குள்ள தெரிஞ்சிடுச்சு. பாக்ஸ் எல்லாம் காலியா போட்டு வச்சிருக்கா. எங்க நகைன்னு கேட்டா. நான் தான் சொன்னேன். நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அங்க இடம் வாங்க போறேன். அதுக்காக பணம் அட்வான்ஸ் குடுத்துருக்கேன்னு சொல்லி ஓரளவுக்கு சமாளிச்சு வச்சிருக்கேன்." அப்படின்னு முரளி சொல்றாரு. "சரி இப்படியே மெயின்டெயின் பண்ணு. ஓரளவுக்கு பரவாயில்லல்ல. இப்போதைக்கு நீ தப்பிச்சிட்டல்ல. எல்லாம் நான் குடுத்த ஐடியா தான்." அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "ஆமா பெரிய ஐடியா குடுத்துட்டீங்க. ஏற்கனவே என்ன கோவப்படுத்தாதீங்க." அப்படின்னு சொல்றாரு. "இன்னும் கூட 30,00,000 அவனுக்கு குடுக்கணும். இல்லன்னா அவனுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானுங்க. மீதி பணத்தையும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும்." அப்படின்னு முரளி சொல்றாரு. "சரி அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காமலே போயிடும். பார்த்துக்கலாம் விடு." அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து அப்படியே போறாங்க. அப்பா! ஒரு வழியா தப்பிச்சோம். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படியே சோஃபால உட்காராங்க. "அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா அந்த பாய் கடைய நம்ம வாங்கிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்போ அபியோட அப்பா சொல்றாரு, "நல்ல வேளை. மாப்பிள வந்து அந்த பணத்த புடுங்கி குடுத்ததுனால மட்டும் தான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. அவரு மட்டும் வரல, அந்த பணம் எல்லாத்தையுமே அந்த ரவுடிங்க புடுங்கிட்டு போயிட்டுருப்பானுங்க. இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நம்ம அழுதுகிட்டு இருக்கணும்." அப்படின்னு சொல்றாரு. "ஆமாங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். யாரா இருக்கும்? எதுக்காக அவனுங்க வந்து நம்மகிட்ட பணத்த புடுங்குறானுங்க? நம்மகிட்ட பணம் இருக்க விஷயம் அவனுங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா சொல்றாங்க. "எனக்கும் ஒண்ணுமே புரியலையே பார்வதி. நானும் உன்ன மாரி தானே இருக்கேன். திடீர்னு வந்தானுங்க, இடிச்சானுங்க, பணத்த புடுங்குனானுங்க. எதுவுமே எனக்கும் புரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சதுனால தான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்தது. எல்லாமே அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு. "ஆமா சிவராமா நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட்டா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அபி அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து அனு வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசுறாங்க. "அனு நான் அவன ஏற்கனவே பார்த்துருக்கேன் அனு. நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே ரெசார்ட்ல கடத்துனாங்க. அதில ஒருத்தவன் தான் அனு." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "ஆமா அபி நீ என்கிட்ட சொன்னல்ல.
ஆனால் அதுக்குள்ளே அவனை பிடிக்கவே முடியல. அவன் பிடிச்சி தள்ளிட்டு ஓடியே போயிட்டான் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அனு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக அவன் தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். நான் ரோட்டில் நடந்து போகும்போது அந்த முரளி ஏதோ அந்த ரவுடிங்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தான். நான் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ யோசிச்சு பாரு. இந்த ரவுடிங்க இங்கே வந்து பணத்தை பிடுங்கியிருக்கானுங்க. அந்த முரளி ரவுடிங்கிட்ட பேசியிருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த முரளி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு தெரியுது. அவனுக்கு தான் நாம் இங்கே வந்து பேசுனது, ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகிறது எல்லாமே தெரியும். அப்போ அவன் தான் ஏதோ ரவுடிங்கிட்ட சொல்லி அம்மா அப்பா கிட்ட வந்து பணத்தை பிடுங்கணும்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. ஆமாம் அனு, எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நீ சொன்னல அந்த ரவுடிங்கிட்ட முரளி பேசிகிட்டு இருந்ததை நான் அந்தளவுக்கு ஞாபகமாக வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்போது இந்த ஃப்ராடு தான் எல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஆமாம் அபி, எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான். இவன் தான் நம்மக்கிட்ட நேராகவே சவால் விட்டுருக்கான்ல, உங்களால் இனிமேல் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்குங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இப்போ என்ன அனு பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நல்ல வேலை அம்மா அப்பா வந்து இந்நேரம் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா, பணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. விடு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல, இப்போ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே எழுந்து வராங்க. அப்படியே முரளி உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காரு. அப்படியே கிட்ட வராங்க. என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி, என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அபி அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்னது புரியலையா? உனக்கா புரியல? உனக்கு எல்லாமே புரியும். ஆமாம், நீ தான் அந்த ரவுடிங்களை அனுப்பி எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த பணம் எல்லாத்தையும் திருட சொன்னியா அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஐயோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு போல இருக்கே. இதுங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி யோசிக்குதுங்க. ஏதோ யோசித்து எப்படி கண்டுபிடிச்சிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. ஐயோ, என்ன அபி இப்படி ஏன் மேலே பழி போடுறீங்க? நான்லாம் பணத்தெல்லாம் திருட சொல்லவே இல்லை. அந்தளவுக்கு சீப்பாக நான் இறங்க மாட்டேன் அபி அப்படின்னு சொல்கிறாரு முரளி. அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோவமாக வருது. நீயா சீப்பாக இறங்க மாட்டேன்? உன்னை மாதிரி ஒரு சீப்பான கேரக்டர் உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி இப்படி பேசுகிற? என்னை இப்படிலாம் பேசாத அபி, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. வாய மூடு, உனக்கு அறிவே கிடையாது. எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க. கடை வாங்கணும்னு சொல்லிட்டு போனால் அந்த பணத்தை திருடணும்னு நினச்சிருக்க. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி இப்படி பேசுகிற? நல்லா இருக்க மாட்டேன்லாம் சொல்லாத அபி, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை வர கோவத்துக்கு உனக்கு இருக்குது. உன்னை இப்படியே விட்டுறணும் மட்டும் நினைக்காத. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இங்கே இருக்க போகிற. அதுக்கப்புறம் உன்னால் நினச்சா கூட இங்கே இருக்க முடியாதுன்னா உன்னை இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். எப்போ பார்த்தாலும் 4 பேரும் சேர்ந்து சவால் விட்டுகிட்டே இருக்கீங்க. ஏதாவது பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி. உன்னால் என்ன முடியும்? இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை தான் பண்ண முடியும். பணத்தை திருடுறது, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு. இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்ட உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி, நான் அந்த பணத்தெல்லாம் எடுக்கலை அபி, நான்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோவமாக வருது. உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அபி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே முரளி யோசிக்கிறார். என்ன அபி செல்லம் இப்படி கோவப்படுற? அதுவும் என் மேலே இப்படி கோவப்படுற? அப்படிலாம் கோவப்படக்கூடாது அபி, நீ தான் அபி எனக்கு எல்லாமே. எப்படியாவது ராகவ் கிட்டேருந்து உன்னை பிரித்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட நான் சந்தோஷமாக வாழற நாள் ரொம்ப 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 கிட்ட இருக்குது. சீக்கிரமாகவே உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் 4 பேரும் சேர்ந்து என்ன வேணால் பிளான் போடுங்க, ஆனால் எதுவுமே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக சந்தோஷமாக அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. தான் அப்படியே போகிறாங்க. முருகர்கிட்ட அப்படியே வேண்டிக்கிறாங்க. முருகா, என்ன முருகா இது? எதுக்காக முருகா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற? எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடையை வாங்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவன் ஒரு ரவுடியை வச்சு பணத்தை பிடுங்குறான். நல்ல வேலை ஏதோ உன்னோட துணை இருந்ததுனால அந்த பாய் கடையை எங்களால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி முருகர்கிட்ட வேண்டாங்க. அப்படியே ராகவ் வராரு. என்ன அபி, வேண்டுதல் ரொம்ப பலமாக இருக்குது போல் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஆமாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சொல்லு அபி, என்ன? இந்த முரளி தாங்க அந்த ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி இந்த பணத்தை திருடி இருக்கான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஆமாங்க, அனு வந்து ரோட்டில் போகும்போது இந்த முரளி வந்து ரவுடிங்க 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை சொன்னான். ஆனால் அதை நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த முரளிக்கும் இந்த ரவுடிங்களுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவன் ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறான். நாம தான் இதில் முட்டாளாக இருக்கோம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இப்போது நான் நேராக போய் கேட்டேன், அப்போ கூட அவன் உண்மையை ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், நீ போய் அவங்ககிட்ட நேராக எதுவுமே பேசாத, கேட்காதுன்னு சொல்லிட்டு நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு ராகவ் அப்படியே கத்துறாரு. இல்லைங்க, எனக்கு கோவம் தாங்கவே முடியல, ஆத்திரமா இருந்தது, அதனால தான் நான் நேரில் போய் கேட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி,
அவன் ஒரு ஒரு விஷயத்தையும் கரெக்டா யோசிச்சு பண்றான். உனக்கு ஏன் அது புரியவே மாட்டுது? இனிமே அவன்கிட்ட போய் நேரா எதுவுமே கேட்கவே கேட்காத. அவன் அவன் என்ன சொல்றான்? நம்மகிட்டயே அவன் சவால் விடுறான். அப்படிதான் பண்ணுவேன். உங்களால முடிஞ்சத பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அமைதியா தான் இருக்கணும். அக்காவுக்கு குழந்தை பொறக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும். வேற வழியே கிடையாது. நம்ம அக்கா கிட்ட நிரூபிக்கணும்னு நமக்கு ஆதாரம் வேணும். ஆனா அவன் எது பண்ணாலும் ஆதாரம் இல்லாம கரெக்ட்டா தப்பிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபிகிட்ட சொல்றாங்க. உடனே அபி யோசிக்கிறாங்க. ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நமக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவே இல்ல தெரியுமா? அவங்க அந்த ரவுடிங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்டானுங்க. அதுல ஒருத்தவன் கிடைச்சிருந்தா கூட கண்டிப்பா அவன அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு ஏதாவது ஒரு வகையில உண்மைய நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அபி சொல்றாங்க. என்ன அபி பண்ண சொல்ற? உன்ன புடிச்சு தள்ளுன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்காக நான் அப்படியே வந்துட்டேன். அதுக்குள்ள அந்த ரவுடி அப்படியே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. எனக்கும் புரியுதுங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தெரியுமா? நாங்க மிளகாத்தூள போட்டு டீ எல்லாம் கூட குடுத்தோம். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அந்த டீய அப்படியே ஃபுல்லா குடிக்கிறான். ஏன்னா, "நீ குடுத்தது அபி" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சரியான ஒரு மாரி காட்டு மிராண்டி மாரி இருக்கான் அப்படின்னு அபி சொல்றாங்க. "அதெல்லாமா பண்ணான்?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஆமாங்க. எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. அவன் ரொம்ப 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 அவ்வளோ மோசமானவன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "சரி இரு. பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்தையும் அவன்கிட்ட போய் இனிமே கேட்காத."